ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கேரட்டில் இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அதாவது தேங்காய் பால் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி திரும்பிக்கும் இதை வந்துட்டு மிக்சியில் சேர்த்து தண்ணி சேர்த்து திருப்பி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வடிகட்டிக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த கேரட் ஜூஸை வந்து அளந்து எடுத்துக்கோங்க. 2 கப் வந்திருக்கு. நம்ம வந்துட்டு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் வந்துட்டு நெய் சேர்த்து முந்திரி இருக்குது இல்லைங்களா, சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெய் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டால் போதும். தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வந்துட்டு ஆற வந்து நம்மளுக்கு திக்னஸ் வந்து அதிகமாகும். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வந்துட்டு கேரட் வச்சு செஞ்சுக்கிறோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு